ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சென்னை விருகம்பாக்கத்தில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். பார்க்கலாம். இன்றைக்கு பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒதுக்கீடு பெற்ற கிரை பத்திரம் வழங்கப்பட்டவர்களுக்கு கிரை பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடிசை மாற்று வாரியத்தில் திட்டப்பகுதி விலைக்கு வாங்கி வாசுபில் அம்மா ஆட்சியில் 92, 96 வரை 2001, 2006 வரை அரசு துறையின் மூலம் சுமார் 800 பேருக்கு வாரியத்தின் மூலம் பெயர் மாற்றம் செய்து கிரை பத்திரம் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சி வந்து கிரை பத்திரம் வழங்க நிறுத்தப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சி வந்தால் இந்த கிரை பத்திரம் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு கிடைக்கப்பெற செய்யும். விருகம்பாக்கம் சோலைப்பள்ளம் திட்ட பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். அவருடைய கோரிக்கையை அரசு பரிசீலித்தார். அம்மாவுடைய ஆட்சியில் கிராம நத்தத்தில் வசிப்பவர்களுக்கு சுமார் 1 லட்சம் தோராய பட்டா வழங்கினார். இதுபோல கோயம்பேடு பகுதியில் வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி உள்ளிட்ட பல தெருக்களில் வசிக்கும் மக்கள் கிராம நத்தமாக விழுந்த கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்களுக்கு தேவையான பட்டா வழங்கப்படும். அதே போல் இந்த ஆட்சியில் மிக பிரமாதமாக அம்மா அவர்கள் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் அம்மா உணவகத்தில் உணவு வழங்கினாங்க. இந்த ஆட்சியில் வேண்டும் என்று திட்டப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற உணவு கூட தரமாக வழங்கக்கூடாது என்று ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டமட்டத்தில் அம்மா உணவகத்தை அதை மூடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதுக்கு கொடுக்குற பொருளை குறைச்சி கொடுக்குறாங்க. தரமில்லாத பொருளை கொடுக்குறாங்க. அதில் பணி செய்த பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து தேவையான தரமான பொருள் நம்முடைய அம்மா உணவகத்துக்கு வழங்கப்படும். தேவையான பணியாளர்கள் நியமிப்பாங்க. நம்முடைய ஏழைகளுக்கு சுட சுட சுவையான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். மாநகராட்சியில் எந்தெந்த பகுதியில் அம்மா உணவகம் மூடப்பட்டதோ அனைத்தும் திறக்கப்படும். தரமான உணவு ஏழைகளுக்கு வழங்கப்படும். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் அண்ணா திமுக சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். முக்கியமான அறிவிப்புகள், இன்றைக்கு வரி ஒரு பக்கம் ஏற்றிட்டாங்க, விலைவாசி ஒரு பக்கம் ஏறிச்சு. இதனால் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு சொன்ன அனைத்து குடும்ப அட்டை இருக்கிற குடும்ப தலைவிகள் வங்கியில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாங்கணும் 5 லட்சம் பேருக்கு தரப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம். விருகம்பாக்கம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விருகம்பாக்கத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். திமுக மீதான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். திமுகவில் தற்போது முக்கியமாக இருப்பவர்கள் அனைவரும் அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் தான் என்று அவர் பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சி அமையும் போது பல்வேறு பிரச்சனைகள் சீர் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.